ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து அண்ணா வீட்டுக்கு போயிருந்தோம். சண்டே எல்லாம் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் தங்கச்சியும் ஊர்லேருந்து வந்திருக்கா. அவள் வந்து இதேபோல் நாங்கள் பிரியாணி எல்லாம் சேர்ந்து சமைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஊர்லேருந்து வந்துடுவா. எங்கள் பாப்பா, நாங்கள் அண்ணா வீட்டில், அண்ணாவோட பசங்க, தம்பி எல்லாருமே வந்து சண்டே எல்லாம் ஒரு இடமா சேர்ந்து அண்ணா வீட்டில் தான் நாங்கள் வந்து பிரியாணி கிண்டியிருந்தோம். ரொம்ப ஜாலியாக போச்சுன்னு சொல்லலாம். அதை விட ரொம்ப காமெடியாகவும் போச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா குக்கிங் மாஸ்டர் யாருன்னா நான் தான். எனக்கு வந்து 2 பேர் அசிஸ்டன்ட் மாஸ்டரு. ஒன்று எங்கள் அண்ணி, இன்னொன்று என் தம்பி. நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 கிலோ இருக்கும் பிரியாணி. வந்து சிக்கன் பிரியாணி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம வீட்டிலே பக்கத்தில் தென்னந்தோப்பு இருக்குது. அங்கே தான் வச்சு சமைச்சி எல்லாம் உக்காந்து எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்து சமைக்க ஆரம்பிச்சோம். இந்தமாரி எல்லாம் சேர்ந்து ஒன்றா சமைச்சி சாப்பிடக்குள்ள அது ஒரு ஒரு ஹாப்பியான மூமெண்ட் சொல்லலாம். அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்துச்சு. எல்லாம் பேசிக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு. நமக்கு வந்து டைம் இல்லை, அதனால் சிக்கன் 65 குருமாலாம் செய்யலாம் அப்படின்னு இருந்தோம். ஆனால் வந்து நம்ம லேட்டாக சமைக்க ஆரம்பித்ததுனால எதுவுமே செய்யலை. வெங்காயத்தாள் மட்டும்தான் செஞ்சுருந்தோம். நம்ம பிரியாணி கிண்டும்போது எப்பயுமே வந்து வெங்காயம் மட்டும் நல்லா வதங்கணும். இவங்க 2 பேர் தான் என்னோடய அசிஸ்டண்ட்டு. பாருங்க, வந்து அந்த கரண்டி சின்னதாக இருக்குல்ல, கிண்டுக்குள்ளே கையெல்லாம் சூடு வர மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் எங்கள் தம்பி தான் வந்து வாங்கி நான் கிண்டுறேன்க்கா அப்படின்னு சொல்லி அவன் கிண்டிகிட்டு இருந்தான். பிள்ளைங்கள்லாம் ஒரு பக்கம் வந்து விளையாண்டுட்டு இருந்தானுங்க. பாதி பேர் வந்து செல்லு பார்த்துட்டு உட்காந்துருந்தாங்க அதே இடத்துல. அன்றைக்கி டே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நம்ம அடுப்பே வந்து ஒரு 12 மணி தான் பற்ற வச்சோம். டைம் பார்த்திங்கன்னா 2 ஆயிடுச்சு. எல்லாத்தையும் ரெடி பண்ணி சமைக்கிறதுக்காட்டியும் அதுக்காட்டியும் பிள்ளைங்களுக்கு பசி வந்து தாங்க முடியல. எல்லாம் பசிக்குன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு பக்கம் ஜாலியாகவும் போயிட்டு இருந்துச்சு. பாருங்கள், சல்லிகரண்டி வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அண்ணி வந்து இது எதை செய்ய சொல்லியிருந்தாங்களாம். துடுப்பு வந்து செய்ய சொல்லியிருக்காங்க. அதை கொண்டாந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் கிண்டக்குள்ளே ரொம்ப வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சல்லிகரண்டியில் கிண்டும்போது நம்ம சின்னதாக இருக்குது அப்படிங்கும்போது கை சூடுபட்டுது. இது வந்து கை சூடுபடலை. பாருங்கள், கும்பலாக இருக்கல எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சோன்னா வேலையும் வந்து சீக்கிரமாக ஆகும். நீங்கள் யாரையாவது இந்த மாதிரி வந்து சமைச்சி எல்லாம் ஒன்றா சேர்ந்து சமைச்சி சாப்பிட்ட அனுபவம் இருக்கா என்னான்னு கமெண்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தம்பி பாருங்கள், போய் தண்ணி தூக்கிட்டு வந்துட்டான். நான் வந்து வெங்காயம் வந்து பிரியாணியில் வெங்காயம் வதங்க தான் டைம் ஆகும், டைம் எடுத்துக்கும். வெங்காயம் வதங்கி நம்ம வந்து பிரியாணி செஞ்சால் தான் வந்து பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கிட்டாலே பிரியாணி வந்து உடனே ரெடி ஆகிடுச்சுன்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறம் தீ மட்டும்தான். நம்ம எப்பவுமே விறகு அடுப்பில் எதாக இருந்தாலும் சமைக்கும்போது தீ வந்து அதிகமாக வரும். நமக்கு வேலையும் வந்து சீக்கிரமாக ஆகிற மாதிரி இருக்கும். சாப்பாடும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அண்ணி ஒரு பக்கம் வந்து அவங்க சிக்கன் வாங்கிட்டு வந்து கழுவிட்டு அலசிட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து இது மாதிரியே செய்யலாம் அப்படின்னு சொல்லி அண்ணி சொல்லியிருந்தாங்க. நமக்கு டைம் தான் பத்தலை, இல்லைன்னா நம்ம எல்லாமே அன்றைக்கி செஞ்சுருந்துருக்கலாம். இவங்க தான் எங்கள் அண்ணி வீட்டில் தான் நம்ம பிரியாணி வந்து சமைச்சிட்ருக்குறோம். எங்கள் அண்ணிக்கு எப்பயுமே எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கணும், ஒன்றா சமைச்சி சாப்பிட்ணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு பக்கம் பிரியாணி வேலை ஆகிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பாருங்கள், இந்த வெங்காய கிச்சடி அது ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அரிசி ஒரு பக்கம் ஊற வச்சுட்டு இருந்தோம். மீதி இருக்கிறாங்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா அது அரிஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. பாருங்கள், நம்ம பெரிய பாப்பா மட்டும் சும்மாவே இருந்தாங்க. இந்த வெங்காயம் வதங்க தான் அவ்வளோ டைம் ஆச்சு. வெங்காயம் வதங்கிடுச்சு. அப்புறம் உடனே பச்சை மிளகா போட்டாச்சு. பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா நம்ம பிரியாணி கிண்டும்போது வெங்காயம் நல்லா வதங்கணும். அது கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா தனி மிளகாய் பொடி அதில் சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த ஸ்மெல்லு வந்து நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். தயிர் சேர்த்து கொத்தமல்லி, புதினா இதுங்களை மட்டும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும். இந்த வதக்கும் போதே அந்த ஸ்மெல்லு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதெல்லாம் மிங்கிள் ஆகி வதங்கக்குள்ள தான் பிரியாணி வந்து அந்த டேஸ்ட்டை கொடுக்கும். எல்லாம் எனக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, பிரியாணி இன்றைக்கி நல்லா வருமா என்ன அப்படின்னு சொல்லி. நம்ம வந்து சிப்பம் அரிசியில் பிரியாணிக்குன்னா கொஞ்சம் மெலிசாக நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து வீட்டில் நம்மளாம் நெல் வாங்கி அவியல் போட்டு அரைச்சி அரிசிங்கக்குள்ளே அது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். சாதமும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் இருந்த அரிசியை வச்சு தான் வந்து பிரியாணி செஞ்சுருந்தோம்.
எப்பயுமே கடையில் வாங்குகிற பொருளுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து கலப்படமும் அதிகமாக இருக்கும். நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுற பொருள் எதுவாக இருந்தாலுமே சரி, அது வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் உடம்புக்கு வந்து ஹெல்த்தாக இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் வதக்கியாச்சு. வதக்கிட்டு அடுத்தது வந்து சிக்கன் போட்டு தான் வந்து கிண்டிகிட்டு இருந்தேன். கிண்டிட்டு மசாலா போட்டுட்டு இருந்தேன். நான் மசாலா போட்டுக்கிட்டே என் தம்பி தான் கிண்டிகிட்டே இருந்தான். பிரியாணி செய்யும்போது வெங்காயம் வதக்கிட்டாலே அதில் வந்து முக்கால்வாசி வேலை முடிஞ்ச மாதிரி தான். ஏன்னா வெங்காயம் தான் அந்தளவுக்கு வதங்கணும். வேலையெல்லாம் இவங்கெல்லாம் முடிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் முட்டை அவிச்சு வச்சுட்டாங்க. அது தோலெலாம் எடுத்துகிட்டு அடுத்தது வெங்காய தயிர் பச்சடி அதுவும் செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் அது நல்லா பசி எடுக்குதுன்னு சொன்னதும் அப்புறம் ஜூஸ் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் அண்ணி வந்து ஆளுக்கு ஒரு டம்ளர் ஊற்றி கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, இதை குடிங்க, பிரியாணி ரெடி ஆகுற வரைக்கும் எல்லாம் வந்து ஜூஸ் தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து பிரியாணி மதியம் சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் காலையிலே ரெடி பண்ணிடணும். நாங்கள் ரெடி பண்ணினதே மணி 12:30 ஆயிடுச்சு. அதனால் இந்த டைம் எடுத்துக்கிறது. எப்போ பிரியாணி ரெடி ஆகும் அப்படின்ட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சுற்றி எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருந்தாங்க. என் தங்கச்சியோட நாங்கள் பிரியாணிலாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் ஊர்லேருந்து வந்திருந்தா. நம்ம போனதும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் தான் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தா. ஆனால் இங்கே வந்ததும் அவள் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வெங்காயம் தக்காளியுமே வந்து அரிஞ்சு ரெடி பண்ண ஆரம்பித்தோம். இதனால் எங்கேயும் சாப்பிடாம வந்தேன்டி, நீங்கள் இப்போ தான் ரெடி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தா. ஒரு வழியாக வந்து பிரியாணிலாம் ரெடி பண்ணி தம் கட்டி போட்டாச்சு. பாருங்கள், பிரியாணி வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எண்ணெய்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்தாச்சு. நானும் ஊற்றுனேன், எங்கள் அண்ணியும் ஊற்றுனாங்க. அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாகிடுச்சு. எண்ணெய் ஊற்றி அப்புறம் நெய்யும் ஊற்றுறதுனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. ஒரு வழியாக தூக்கிட்டு வந்து என் தம்பி வந்து வச்சுட்டான். சரி, எல்லாம் வந்து பஸ்ஸில் இருக்கிறாங்க. அப்புறம் எல்லோரையும் நான் சொன்னேன், நான் தான் பால்வாடியில் சோறு போடுறேன் நாயா, நீங்களாம் வரிசையில் நின்று தான் சாப்பாடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த வரையும் அவன் கொண்டாந்து வச்சுட்டான். நான் உட்காந்துட்டு எல்லாருக்கும் தட்டில் வாங்கி வந்து சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். பிள்ளைங்களாம் ஒரு தோண்டி போயிட்டாங்க. ஏன்னா சாப்பாடு செய்ய மணி பார்த்தீங்கன்னா 2:45 ஆயிடுச்சு. நம்ம அன்றைக்கி காலையில் கோயிலுக்கு போனதுனால தான் வந்து சாப்பாடு செய்ய கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இல்லைனா நம்ம எப்பயுமே காலையில் ரெடி பண்ணிவிட்டு மதியம் சாப்பிட்ற மாதிரி தான் ரெடி பண்ணுவோம். பாருங்கள், பிரியாணி, தயிர் பச்சடி, முட்டை எல்லாமே சாப்பிடக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பசங்க அவனும் தனியாக உட்காந்து அவனும் சாப்பிட்டுருந்தானே. இங்கே பாப்பாங்கெல்லாம் இவங்க தனியாக உட்காந்து இவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என் தங்கச்சி வந்து என்னை கலாச்சிட்டு இருந்தா. எங்கள் அண்ணோட பாப்பா சாப்பாடு எப்படிமா இருக்குது, அவள் காலேஜிலேருந்து வர்றதுனால வந்திருந்தா. அவளுக்காக தான் முக்கியமாக நாங்கள் பிரியாணியே செஞ்சது. அவளை கேட்டதுக்கு சூப்பராக இருக்குது அத்தை அப்படின்னு சொன்னால். அதுக்கு என் தங்கச்சி வந்து கலாய்க்கிறா என்ன. ஆமாம் ஆர்த்தி, அங்கே கேண்டீன் சாப்பாடு சாப்பிட்டு நாக்கு செத்து போயிருக்கோம், அதனால் இந்த சாப்பாடு சாப்பிட்டது நல்லா இருக்குன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப மனசுக்கும் நிறைவாக இருந்தது. சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. எல்லாம் சமைச்சு ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது. அதுவும் எங்கள் கூட்டம்லாம் ரொம்ப பெரிய கூட்டம். இதில் வந்து இது கால்வாசி கூட்டம் தான் இந்த கூட்டம். ரொம்ப ஜாலியாக சாப்பிட்டோம். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.